ரோமர் 5:19 போட்டிருக்கு, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அப்ப இந்த ஒரு மனுஷன் அதை செஞ்ச தவிர ஏன் அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தா, லேவியராகமம் 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே போட்டிருக்கு, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 17:11ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியிலே போட்டிருக்கு, மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்தில் இருக்குங்கிறார். அப்போ ஜீவன் எதுலதான் இருக்குன்னு கேட்டா அந்த ரத்தத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப நமக்கும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தை நாம் பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் அவர்களுடைய ரத்தம் கரப்படுது. அந்த ரத்தத்துல வந்து தோன்றாங்க. சந்ததி எப்படி தோன்றுது? ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அல்லது ஒரு தாய் தகப்பன் கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுடைய ரத்தத்துலதான் பிள்ளைகளை செய்யறாங்க, பிறகுறாங்க. ரத்தம் தான் ஒவ்வொரு சந்ததியுமே ரத்தத்துலதான் தோன்றப்படுது. எல்லா சந்ததியுமே அதுதான். யாரும் வாகனத்துல இருந்து என்ன செய்யல, குதிக்கல. அப்போ ரத்தத்துலதான் தோன்ற பண்ணப்படுகிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குன்னு சொல்லி லேவியராகமம் 17:11 வாசிக்கிறோம். அப்போ ஆதாம் ஏவாள் அவர்கள் ஒருவருடைய பாருங்க, அந்த ஆதாமுடைய ஒருத்தருடைய பாவத்தினால, அந்த மீறுதலினால அநேகர் நிச்சயப்படுறாங்க, பாவிகளாக்கப்படுறாங்கன்னு போட்டிருக்கு. இது என்ன புது குழப்பமா இருக்கு? தப்பு செஞ்சவங்க தானே பாவி இல்ல, அவங்க ரத்தத்துல வந்த எல்லா சந்ததியுமே பாவிகள் தான். அதனாலதான் நம்ம சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தார்? கர்ப்பந்தரித்தார். ஒவ்வொரு மனிதனுமே மனுஷனுமே பாவத்துலதான் கர்ப்பந்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கறத நான் முதல் கண் அறியணும். இது அறியறது தான் நான் உண்மையா ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பை தொடர்ந்து ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி உடையவனாய் காணப்படுகிறேன். முதல்ல நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ரட்சிக்கப்படணும். அப்ப ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நான் ஏன் ரட்சிக்கப்படணும்? நான் நல்லா தானே இருக்கேன், நல்ல சரீரத்துல எந்த ஒரு குறைவு இல்லை, நல்ல பலன் இருக்கு, நல்லா என்னால் பார்க்க முடியுது, நல்லா பேச முடியுது, நல்லா நடக்க முடியுது, கைனால நல்ல வேலை செய்ய முடியுது, நல்ல ஒரு புத்தி இருக்கு, நான் ஏன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சா, ஆதாம்ல இருந்து ஆதாம் ஏவாள் தொடங்கி இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை பேருமே பாவிகள் தான். அத்தனை பேருமே பாவிகள் தான். அப்ப நம்ம பிறப்பு, நம்முடைய ஜென்ம பிறப்புனா நம்முடைய மாம்சத்தின்படியான பிறப்பு. எல்லாருமே ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்து வந்தவங்க தான். அப்ப நம்முடைய தாயிலிருந்து நம்ம பிறக்கும் போது நம்ம எல்லாரும் யாரு தான்? சத்தமா சொல்லுங்க, பாவிகள் தான். We are sinners அப்படின்னு சொல்லணும். We are sinners and we were sinners when we were born in the world. இந்த உலகத்துல பிறந்த போது நம்ம எல்லாருமே பாவிகளாக தான் அறியப்பட்டோம். அப்போ நான் முதல்ல அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆதாமுடைய ரத்தத்துல தான் நம்மளும் என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். யாரும் இயேசுவின் ரத்தத்துல ஆதியில இருந்து வரல. அப்ப ஆதாமின் ரத்தத்துல பிறந்தவங்க இயேசுவின் ரத்தத்துல பிறக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு பேரு தான் ரட்சிப்பு. ஆதாமின் ரத்தத்துல பிறந்தவங்க இயேசுவின் ரத்தத்துல பிறக்க போறோம். அதுக்கு பேரு தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். நான் எளிமையா சொல்லிட்டேன். அப்ப நான் முதல்க்கு நான் எதை நான் விசுவாசிக்க வேண்டியது இருக்கு? ரட்சிப்புக்கு நான் எதை விசுவாசிக்க வேண்டியதுன்னா, நான் இயல்பாகவே பாவி. இதை நான் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் ரட்சிப்பு கிடைக்கவே கிடைக்காது. ரட்சிப்புங்கிறது நம்ம ஏதோ கொயர்ல போய் உட்கார்ந்து பாட்டு பாடுனால ரட்சிப்பு கிடையாது. சர்ச்சைக்கு தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்து வாரம் தவறாம போறதுனால அதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது. அது நான் 4-5 அதிகாரத்தை தினமும் வாசிக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டுங்கிற அடையாளமும் கிடையாது. ஏன் பொழுது உட்கார்ந்து உனக்கு 100 ரூபாய் தரப்போ ஒரு 5-10 அதிகாரம் வாசினா கூட 100 ரூபாய் கிடைக்கிறது வாசிக்கதான் போறான். அதனால ரட்சிக்கப்பட்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப ரட்சிப்பு என்பது முதல்ல நான் என்ன அறியணும், என்ன அப்படின்னா, நான் பாவி. பாவி அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே நம்ம பலவீனப்பட்டவங்க தான். பாவி அப்படின்னாலே ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க தான். இப்ப இந்த பாவிக்கு ஒரு மருந்து வேணும்ல. இப்ப பாவியை நீதிமான் ஆகணும். இப்ப நம்ம நல்லவங்களா மாறணும், இல்ல நீதிமானா மாறணும். இந்த பாவத்துல இருந்து ஆண்டு விடுதலை தரணும். யார் பாவி? பாவம் உள்ள வந்துருச்சு, ரத்தத்திலே வந்துருச்சு. அதுக்கு நல்ல உதாரணம் சொல்றேன். 2 வயசு 3 வயசு பிள்ளை 2 சாக்லேட்டை கையில வச்சுக்கிட்டு, ஆனா என்ன சொல்லுது? எத்தனை சாக்லேட் வச்சிருக்க? அக்கா கொண்டு குடு அப்படின்னு சொன்னா, இல்ல என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட குரல்ல சொல்லுது. போய் சொல்லலையா? சொல்லுது. கையில என்ன வச்சிருக்க? இல்ல கையில ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுது. சாக்லேட் வச்சிருந்தாலும் என்ன சொல்லுது? ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. எந்த ஸ்கூல்ல படிச்சு வந்துச்சு? 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளை, பள்ளிக்கூடத்துக்கே போகல. அப்படிதானே? அப்ப இந்த பிள்ளைக்கு யார் கற்றுக் கொடுத்தா? பொய் சொல்றதுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? பிடிவாதமா இருக்கணும் யாரு கற்றுக் கொடுத்தா? அல்லது ஒன்ன மறைக்கணும் அப்படிங்கிறது யாரு கற்றுக் கொடுத்தா? சுயநலமா வாழணும், உனக்குதான் எல்லாம் எடுத்துக்கணும், யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது யாரு கற்றுக் கொடுத்தா? சொல்லுங்க.
எந்த பள்ளிக்கூடத்துக்கு போச்சு? ஆதாமுடைய பள்ளிக்கூடத்துல படிச்சு. அப்ப ஆதாமுடைய ரத்தத்துலதான் அந்த பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆதாமின் ரத்தத்துல பிறந்தவங்க தான். அப்ப ஆதாமின் ரத்தத்துல பிறக்கிற எல்லாருமே யாராவது அறியப்படுறாங்க. ஆதாம் ஏவாள் எப்படி பாவிகளாக அறியப்பட்டாங்களோ, அவருடைய ரத்தத்துல தோன்ற அத்தனை பேருமே யாராவது அறியப்படுவாங்க, பாவிகள். அப்ப நம்முடைய இயல்பான பிறப்பு யாருதான்? நம்ம எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பாவிகள். நான் முதல்ல பாவிங்கிறத ஒத்துக்கொள்ளணும். அப்ப ஐ எம் சப்போஸ் டு அட்மிட் தட் ஐ எம் a sinner அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் முதல் கண் என்ன செய்யணும்னா, நான் பாவிங்கிறத நான் உணர்ந்து கொள்றேன், நான் பாவிங்கிறத ஒத்துக்கொள்றேன், நான் பாவிங்கிறத அறிக்கை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப என்ன, நான் இப்ப நான் பரிசுத்தமாக்கணும். என்ன நானே விடுவிக்க முடியுமா? முடியாது. இதை நான் முதல்ல ஒண்ணு சொன்னேன், ஒரு ஆட்டுக்குட்டி குழியில விழுந்துச்சு, தன்னை தானே விடுவித்துக் கொள்ள முடியல, பெரிய புதிய கிடையாது, எவ்வளவு பிரயாசப்படுது, அதால முடியவே முடியாது. அப்ப இன்னொருத்தருடைய உதவினாலதான் இருக்க முடியும். அப்ப அதே போலதான் பாவத்திலே பிறந்த நாம், பாவத்திலே வளர்ந்து வந்த நாம், நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற இரண்டாவது காரியத்தை நான் உணரணும். என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. நான் பாவிங்கிறத உணர்ந்துட்டேன். இப்ப நான் பாவியாகிய நான் நீதிமானா மாறணும். என் பாவங்கள் அனைத்தும் என்னை விட்டு அகற்றப்படணும். என்னை நானே காப்பாற்ற முடியுமா? முடியாது. எனக்கு நானே பரிகாரம் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அந்த ரெண்டாவது நான் எதை ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நான் எந்த கிரியை செய்தாலும் என்னை காப்பாற்ற என்னாலே முடியாது, இதற்கான எந்த விளைக்கரையத்தையும் என்னால கொடுக்க முடியாது. அப்ப நான் எனக்கு இன்னொரு உதவி தேவை. அப்ப நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, என்ன உணரணும் அப்படின்னா, ஐ மஸ்ட் ஃபீல் அண்ட் கன்ஃபஸ் that I am able to do nothing on myself. என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை நான் முழுமையா என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நான் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும், உணர வேண்டிய அவசியத்திலே இருக்கிறேன். அப்போ எனக்கு இன்னொரு உதவி தேவை. அப்ப ஐ எம் டிபெண்டன்ட் ஆன் காட். இப்ப நான் தேவனை சார்ந்து கொள்ற இடத்துக்கு வர்றேன். அப்போ நான் பாவி, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் எனக்குள்ள கிடக்கு, ரத்தத்திலேயே கிடக்கு. இயல்பாவே என்ன, மனுஷனுக்குள்ள பாவியா இருக்கிறான், பாவியா பிறகுறான், பாவியா வளர்றான், எல்லா விதமான சேட்டைகளும் வருது. யாருமே கெட்ட வார்த்தை எப்படி பேசணும்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு கத்துக்கிட்டு வரல, அப்படிதானே? பள்ளிக்கூடத்துக்கு போய் கெட்ட வார்த்தையை போடுவது எப்படி, அல்ல கெட்ட வார்த்தைகள் பேசுவது எப்படி, பொய் சொல்வது எப்படி, பொறாமை கொள்வது எப்படி, பணாசை கொள்வது எப்படி, தேசியத்தின் விபச்சாரம் செய்வது எப்படின்னு சொல்லி யாருமே ஒரு புஸ்தகம் வாங்கி தனியா படிச்சிருந்தா பிராக்டிஸ் பண்றாங்க? இல்ல. இயல்பாவே மனுஷனுக்குள்ள எல்லாமே இருக்கு. அதுதான் இயேசுவானவர் சொல்லும் போது, நான் கொஞ்சம் நேரம் சுருக்கமா இருக்கனால நான் இந்த வசனங்களை சொல்றேன், நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசுவானவர் சொல்லும் போது மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய 3 வசனங்கள்ல சொல்லும் போது, மத்தேயு 15, 18, 19, 20 சொல்லும் போது, வாய்க்குள்ள போகிறது ஒன்று மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர்களே மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்லி இயல்பா சொல்றார். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க, கொலைபாதகங்கள் இருக்கு, களவு இருக்கு, அப்புறம் அந்த தூஷணங்கள் இருக்கு, கபடு இருக்கு, எல்லாம் சொல்றாரா இல்லையா? எல்லாம் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவனை தீட்டுப்படுத்துன்னு சொல்றாரா இல்லையா? சொல்றார். யாருக்கும் 20 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம், 18, 19 மெயினா பார்க்கலாம். அவர் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இது இன்பில்ட், டிஃபால்ட் சொல்றீங்க இல்ல, டிஃபால்ட் என்ன செய்ய முடியாது, யாருமே மாற்ற முடியாது. அது வந்து டிஃபால்ட்னா அவ்வளவுதான், அது வந்து இன்பில்ட், ஏற்கனவே உள்ளதுதான், அது உள்ளது. எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஆப் கிடையாது, ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கல, அது இன்பில்ட். அப்ப இன்பில்ட் தான் அன்று சொல்லிட்டு இருக்கிறார், இருதயத்துக்குள்ள இவ்வளவு இருக்கு. இது இயல்பாவே மனுஷனுக்குள்ள வந்துட்டு, இது எதனுடைய விளைவு அப்படின்னா, இது உண்மையாவே ஆதாமுடைய விளைவு தான், ஆதாம் ஏவாளுடைய விளைவு தான். இவ்வளவு பாவங்களும் லிஸ்ட் போடப்பட்டுகிறது. இது மனுஷனை கரைப்படுத்தமா படுத்தாதா? தீட்டுப்படுத்தப்பட்டுக்கிட்டே, தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டே மனுஷன் வாழ்ந்துகிட்டு வர்றான், தன்னை கரைப்படுத்தியவாறே மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்து வருகிறான். அப்ப நான் இதை உணர்ந்து என்ன செய்யறேன், ஆதாமின் ரத்தத்துல வந்த நான் பாவி, என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. அப்போ நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளணும், என்ன செய்யறது? அப்போ நான் வேதத்தை நான் பார்க்கும்போதுதான் இந்த பரிசுத்த வேதாமும் நமக்கு ஒரு அருமையான வழியை காண்பிக்கிறது. 1 தீமோத்தேயு 1:15 நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 தீமோத்தேயு 1:15 போட்டிருக்கு, பாவிகளை ரட்சிக்க, காப்பாற்ற, விடுவிக்க, அதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அப்ப கிறிஸ்து இயேசு எதுக்காக அந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அவ யாரை ரட்சிக்க சொல்றீங்க? பாவிகளை ரட்சிக்க. அவ யாரை ரட்சிக்க? நம்மளை ரட்சிக்க. அவ என்னை ரட்சிக்க. தனிப்பட்ட முறையில நான் சொல்லணும் அப்படின்னா, என்னை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற சத்தியத்தை நான் கட்டாயமா அறியணும். முதல்ல என்னது, நான் பாவிங்கிற ஒத்துக்கொள்றேன்,
இரண்டாவது, என்னை நானே காப்பாத்திக் கொள்ள, ரட்சித்துக் கொள்ள என்னால முடியவே முடியாது. என் பாவ கரைகளை போக்க என் சுய வழிகளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய சொந்த பிரயத்தனங்களினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்த மூணாவது கட்டத்துக்கு எங்க வரேன்னா, அப்ப இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு, பாவங்கள் அனைத்து நிவர்த்தி ஆக்குறதுக்கு, பாவியா இருக்கிற நான் நீதிமானாய் மாறுவதற்கு எதை அறிய வேண்டியது இருக்குன்னா, எனக்காக தனிப்பட்ட முறையில எனக்காக, ஒவ்வொருவரும் நினைச்சுக்கங்க, எனக்காக வானத்தி பூமியும் படைத்த தேவன் இந்த பூமியிலே மாம்சத்துல வெளிப்பட்டான். எதுக்காக? பாவிகளை ரட்சிக்க. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, ஒன்றியவன் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்படியே போட்டிருக்கு. 1யோவான் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல உங்கள்கிட்ட சொல்றேன். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்ப எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிற நோக்கத்தை நான் பாக்குறேன். அதான் சொன்னேன், ஒரு ஆட்டுக்குட்டி குளிக்க விழுந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கு. அப்புறம் கதையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யாராவது வந்து என்ன தூக்கி விட்டுற மாட்டாங்களா? என்னால முடியல, நான் வழி தவறி வந்துட்டேன். அது ஒரு தவறு உணருது. நான் சரியான பாதையில போயிருக்கலாம், நான் வழி தவறி வந்துட்டேன், ஒத்துக்கொள்ளுது, நான் பாவிங்க ஒத்துக்கொள்ளுது. இப்ப நான் என்னை நானே காப்பாத்திக்கொள்ள முடியல. அதான் கதறல் எனக்கு அவளுக்கு காமிச்சு கொடுக்கு. மூணாவது, இன்னைக்கு யாராவது என்னை காப்பாத்திட மாட்டாங்களா? இப்ப அதுதான் அந்த தேடல்ல உள்ள வரும்போதுதான் பாவிகளை ரட்சிக்க. அப்ப என்னை ரட்சிக்க, என்னை உங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். நம்ம எப்படி மாம்சத்தை இரத்தத்தை உடையவரா இருக்கோமோ, தேவனுக்கு மாம்ச ரத்தமும் கிடையாது. ஆனா அந்த தேவன் நம்ம சாயல் அப்படி எடுத்துக்கிறார். அதான் மனுஷ சாயலானார் என்று சொல்லி பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 7-8 வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்கு. நம்ம எல்லாம் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்குமா? மாம்ச ரத்தம் இருக்கா? தேவனுக்கு உண்டா? இயல்பா உண்டா? கிடையாது. அவர் நம்மளை போல மாம்ச பிறப்பா இருக்கு. அவருக்கு நம்மளை போல மாம்ச கண்களா? இல்ல. அவர் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவியா இருக்கிற தேவன் உங்களை என்னையும் காப்பாத்துறதுக்காக எந்த சாயல வந்துட்டாரு? மனுஷ சாயல வந்துட்டார். இதான் எபிரேயர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க, பின்னால தியானிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப உண்மையிலே சொல்ற ஒரு எக்ஸலண்டா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதாவது எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அதனால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்கள் தாராளமா பார்க்கலாம். நான் வசனத்தை இருக்கிறது அப்படி சொல்றேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு. எபிரேயர் 2:14, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் இரத்தத்தை உடையவரானார் சொல்லிட்டு, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவக்காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாத்தீங்களா? அப்போ அவர் ஏன் மனுஷ சாயல வந்தாருன்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கிறார். எது மரணம்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நம்ம பாவியாவே வாழ்ந்து பாவியாவே மறிச்சிட்டோம்னா நம்ம எங்க கண்டிப்பா போகணும்? அதனாலதான் நம்முடைய இயல்பான பிறப்பிலே வளர்ந்து வந்தோம் அப்படின்னா, இந்த இயல்பான பிறப்பினுடைய முடிவு என்னதுதான்? சதமா சொல்லுங்க. இயல்பான பிறப்பினுடைய முடிவு எதுதான்? மரணம் தான். ஏன்னா பாவியாவே பிறந்து பாவியாவே வளர்ந்து பாவியாவே மறிச்சா கட்டாயம் எங்கதான் போகணும்? நரகத்தான் போகணும். அதனாலதான் மறுபிறப்புன்னு வச்சிருக்கா. மறுபிறப்புன்னு என்ன? மறுபடியும் பெறாவிட்டால். ஆண்டவர் சொல்றார், ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்றார். முதல்ல காண மாட்டான்னு சொல்லுவார். அடுத்து சொல்லுவார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பெறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லுவார். யோவான் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம், யோவான் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றார். அப்போ மறுபடியும் பிறக்கணும். அதான் ஒரு இடத்துல இப்படி ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க. நான் அதை எடுத்து வாசித்தேன். ஒரு முறை பிறந்தால் 2 முறை மரிப்போம், 2 முறை பிறந்தால் 1 முறை மரிப்போம். புரியுதா? ஒரு முறை பிறந்தால், if we are born once, we will die twice. எப்படி பாருங்க? If we are born twice, we will die only once. ஒரு முறை பிறந்தால் 2 முறை மரிப்போம், 2 முறை பிறந்தால் 1 முறை மரிப்போம். இது ஞான அர்த்தம் உள்ளதுதான் சொல்லணும். ஒரு முறை பிறந்தா 2 முறை மரிப்போம். எப்படின்னா, ஒரு முறை மட்டும் தான் பிறந்திருக்கும் வச்சுக்கோங்க, இயல்பான பிறப்பு மட்டும் தான் இருக்குன்னா நமக்கு 2 மரணம் உண்டு. ஒண்ணு சரீர மரணம் உண்டு, இன்னொன்னு ஆத்துவ மரணம் உண்டு. 2ஆம் மரணம் போட்டு பார்த்தீங்களா? 2ஆம் மரணம் நமக்கு வேணுமா? நமக்கு சரீர மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஆத்துமா மரிச்சதுன்னா எங்க போகும்? கண்டிப்பா நரகத்துக்கு தான் போகணும். ஆத்துமா ஜீவன் இல்லாம மரணத்துக்குள்ள போயிட்டா அப்படின்னா
அது நித்திய நரகம் தான். அப்போ நமக்கு ஒரு மரணம் தான். அதனாலதான் அவங்க எழுதியிருக்காங்க, ஒரு முறை பிறந்தால் 2 முறை மரிப்போம், 2 முறை பிறந்தால் ஒரு முறை தான் மரிப்போம். சரீர மரணம் மட்டும்தான். நடக்க பண்ணலாம், எதனால நடக்கலாம். ஆனா உயிர்த்தெழுதல் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோமோ பட மாட்டோமா? நிச்சயமா நித்திய ஜீவனுக்கு கடந்து போவோம். பரலோக ராஜ்யத்துல என்றென்றைக்கு அவரோடு கூட இருப்போம். அப்படின்னா நம்ம என்ன செஞ்சோம்? எத்தனை முறை பிறந்திடணும்? 2 முறை. ஒண்ணு தாயின் வயிற்றில பிறக்கிறது, இது இயல்பா நடந்துரும். இன்னொரு பிறப்பு இருக்கு, அதான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். அதான் முதல்ல நான் ஷார்ட்டா சொன்னேன், ஆதாமின் ரத்தத்தில் பிறந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல பிறக்கிறோம். பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் உண்மையான ரட்சிப்பு. இப்போ இந்த ரட்சகர் யாருங்கிறத நான் பார்த்துட்டேன். எப்படி? தேவன் வானத்தை பூமி படைத்த தேவ குமாரன் தான் இந்த பூமியில, கிறிஸ்து தான் இந்த பூமியில இயேசுவா வெளிப்படுறார். நான் முதலே சொன்னேன், பிலிப்பு இயேசுவை குறித்து பிரசங்கிச்ச உடனே அடுத்த கட்ட நிலவரம் என்ன வந்துட்டு? ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய ஆயத்தம் வந்துடுச்சு. ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு வந்துட்டு, அவசியம் வந்துட்டு. அப்ப இயேசுவை குறித்த பிரசங்கம் இல்லைன்னா என்ன கிடையாது? என்ன எது கிடையாது? ஞானஸ்தானம் கிடையாது. அதான் சொல்லிட்டு இருக்கேன். தேவன் இந்த பூமியில இயேசுவா வெளிப்பட்டார். தேவன் இந்த பூமிக்கு வரணும். எப்படி வருவார்? கடவுள்ங்கிற பேர்ல வருவாரு? இல்ல. கடவுள்ங்கிறது ஒரு பொதுவானது, அது ப்ராப்பர் நவுன் கிடையாது, அது காமன் நவுன். அப்படிதானே? காடுங்கிறது ப்ராப்பர் நவுன் கிடையாது. ப்ராப்பர் நவுனா இல்ல, காமன் நவுன். அது எது ப்ராப்பர் நவுன்? நேம். அவருக்கு ஒரு பேர் வைக்கணும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். அப்படின்னு போட்டிருக்கு. மத்தேயு 1:21 போட்டிருக்கு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். அப்ப வானத்தை பூமி படைத்த தேவன் இந்த பூமிக்கு மனுஷனா வர்றார். இப்ப இதைத்தான் அறிய வேண்டியது இருக்கு. நான் பாவிங்கிறத ஒத்துக்கொண்டேன், நான் பாவிங்கிறத ஒத்துக்கிட்டேனா இல்லையா? இது உண்மை. ஆதாமுடைய பிறப்பு எல்லாமே யாருதான்? பாவிகள். 2வது, நான் என்னென்ன வச்சுக்கொள்ள முடியுமா? பாவத்துக்கான விளைக்கிறத செலுத்த முடியுமா? செலுத்த முடியவே முடியாது. அப்ப 3வது என்ன அறிய வேண்டியது இருக்குன்னா, என் பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க, தம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்து இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தா. இந்த இடத்துக்கு நான் வர்றேன். அப்ப அதனாலதான் நம்ம வேதத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் சொல்லி வாசிக்க நம்ம தியானிக்கும். 1 யோவான் 3:5 நான் சொன்ன ஏற்கனவே சொன்னதுதான். 1 யோவான் 3:5. அப்ப அவர் தான் என்னுடைய பாவங்கள்ல இருந்து என்னை பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அவர் என்னை பரிசுத்தமாக்க, என்னை ரட்சிக்க, காப்பாற்ற, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்கள். சத்தியத்தை விசுவாசிக்கீங்களா? விசுவாசிக்க. 3வது இடத்துல. 4வது இடத்துக்கு நான் வரணும். என்ன இடத்துக்கு வரேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி 1 யோவான் 1:7 இருக்கு. ஆனா அந்த வசனம் முழுமையா அது கிடையாது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தோம். அப்ப 4வது இடத்துக்கு, 4வது 5வதா? 4வது இடத்துக்கு நான் வர்றேன். முதல்ல நான் பாவிங்கிறத ஒத்துக்கொள்றேன். 2வது, என்னை நானே ரட்சித்துக் கொள்ள என்னால ஒரு காரியம் செய்ய முடியாதுங்கிறத விளங்கிக் கொள்றேன். 3வது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு எனக்கா ரத்த சிந்தினாருங்கிறத ஒத்துக்கொள்றேன். அதை அறிக்கை செய்யறேன், அதை விசுவாசிக்கிறேன். 4வது என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, இதுக்கப்புறம் தான் அந்த ரட்சிப்பே இருக்கு. 4வது என்ன அப்படி? மொத்தம் 5 காரியங்களை கவனிங்க. 4வது என்ன அப்படின்னா, அவர் ஒளியில் இருக்கிற போல. வசனத்தை நல்லா பாத்துக்கங்க. 1 யோவான் 1:7 எல்லாரும் எடுத்துக்கங்க. 1 யோவான் 1:7 நீங்க நிறைய பேர் தவறா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி பகுதியை மட்டும் பிடிச்சுக்கிடுவாங்க. 1 யோவான் 1:7 கடைசி பகுதியை மட்டும் பிடிச்சுக்கிடுவாங்க. என்னது? அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் போட்டிருக்குதா? இதை மட்டும் பிடிச்சுக்கிடுவாங்க. நான் சொல்றேன், இது தவறான டீச்சிங். உண்மையிலே சொல்றேன், உருவக்கூடாது. உண்மையா முழு வசனம் என்ன சொல்லுது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவர் முதல்ல ஐக்கியப்பட்டிருப்போம், அதுக்கப்புறம் சுத்திகரிக்கப்பட்டிருப்போம். நல்லா அமைச்சுக்கங்க. முதல்ல என்ன பட்டிருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியில நடக்கணும், அதுக்கப்புறம் ரத்தத்துல நடக்கிற காரியத்தை கொண்டு வருவார். சரி, இது என்ன அர்த்தம்? இப்ப அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் என்ன செய்யப்பட்டிருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ நான் முதல்ல எதுல நடக்க வேண்டியது இருக்கு? ஒளியில நடக்கணும். ஒளியில நடந்தா அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கவே இருக்காதா? சுத்திகரிக்கும். அப்போ அவருடைய ரத்தம் என்ன முழுசும் கழுவி சுத்திகரிக்குன்னா முதல்ல நான் இங்க வர வேண்டியது இருக்குன்னா ஒளியில வந்தாதான் நடக்கும். இப்ப உலகத்துல எவ்வளவு ஒரு பாவம் செய்றாங்க, அவங்க பாவத்தை இப்ப அவர் சுத்திகரிக்க வேண்டியது, சுத்திகரிக்க மாட்டேங்காரு அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுக்கு வந்தாதான் சுத்திகரிப்பாரு? அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. சரி, ஒளியில வரனா என்னது? இப்ப பாருங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன்னா இதை கவனிச்சுக்கங்க. இப்ப இந்த முறுக்கு வச்சிருக்காங்க. இதுல
இதுல ஒரு சின்ன முறுக்கு துண்டு வந்து இப்படி கிடக்குன்னு ஒரு உதாரணம் கிடக்கு. இதுல இல்ல, பாத்திரத்துல இல்ல. அங்க ஒரு டேப் இருக்கு, இங்க ஒரு கொசுல அடிச்ச இது இருக்கு, அங்க ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு, எல்லாத்தையும் நான் பாக்குறேன். அங்க ஒரு கேலண்டர் தொங்கிட்டு இருக்கு, இங்க பென் ஸ்டாண்ட் இருக்கு, ஒரு டார்ச் இருக்கு, டேபிள் லேம்ப் ஒண்ணு இருக்கு. நான் எல்லாத்தையும் பாக்குறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கிளிப் இருக்கு, ஒரு சாக்லேட் கூட அங்க இருந்த மாதிரி இருக்கு. எந்த உதவியில நான் பாக்குறேன் இது எல்லாத்தையுமே? எந்த உதவியில பாக்குறேன்? என் கண்ணு உதவினால பாக்குறேன்னா நான் 2 காரியமும் வச்சிருக்கேன், எளிமையான வச்சிருக்கேன். கண்ணுடைய உதவியில நான் பாக்குறேன்னா இல்ல இந்த வெளிச்சத்தின் உதவியில நான் பாக்குறேன்னா? பிரதானமா வெளிச்சம் தான், என் கண்ணு கிடையாது. கண்ணு 2வது. சரி, கண்ணு இருக்கு, இப்படி இருக்கு, தெளிவாக இருக்கட்டும். லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒண்ணும் தெரியாது, எல்லாம் அப்படி ஃபுல்லா இருட்டா இருக்கும். அப்ப இந்த வெளிச்சத்துலதான் எல்லாம் தெரியுது. சரி, வயர் போறது தெரியுது, ஒரு ஸ்கேல் வைக்கப்பட்டது தெரியுது, ஒரு பாட்டு புக் இருக்கிறது தெரியுது, இருக்கா இல்லையா? அப்போ நல்ல கவனிங்க, வேதமே வெளிச்சம் இருக்கு. இந்த வேத வசனத்துல நான் அதை வாசிக்கும் போது, வேத வசனத்தை வாசிக்கும் போது எதை நான் விளங்கிக்கிறேன் அப்படின்னா, இந்த வேதத்துல வேதாமத்தின் தேவனை நான் அறிய அறிய ஆர்வமா வந்து படிக்கும் போது என்னெல்லாம் பாவங்கள் அப்படிங்கிற அழகா சொல்லிருக்க. கோபம், எரிச்சல், இச்சை, விபச்சாரம், மோகம், துராலோசனை, தீங்கு செய்கிற விரைந்தோடும் கால், அப்புறம் கெட்ட சிந்தனை, கெட்ட வார்த்தை, பொய், பொறாமை, பெருமை, இப்படிப்பட்ட பலவிதமான பாவங்களை குறித்து இந்த வேதம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வேதம் தான் வெளிச்சம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீதிமொழிகள் 6:23 போட்டிருக்கு, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சை, ஜீவ வழி அப்படின்னு போட்டிருக்கு. வேதமே வெளிச்சம். உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிதான் சங்கீதம் 119 105 வசனத்துல வாசிக்கிறோம். 119 சங்கீதம் 105 வசனத்துல வாசிக்கிறோம். உங்களுடைய வசனம் உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. அப்போ இந்த வசனத்துல நான் பாக்குறேன் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாது என் வாழ்க்கை. இப்ப பாருங்களேன், இந்த ரூம், இந்த அறை தான் இப்ப நம்ம இருக்கோம், இந்த ரூம்ல இருக்கோம்ல, இந்த ரூம் தான் நம்முடைய இறுதின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிற என்னென்ன இருக்கு, புக் இருக்கு, எங்க இருக்கு, எது இருக்கு, எல்லாம் ஒரு சின்ன ஒரு எறும்பு அப்படி போறது கூட நான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு வெளிச்சமே இல்லாம இருட்டா இருக்கும்போது எனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியவே தெரியாது. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான்னு சொல்லி வேதாகமத்துல யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் நினைக்க எடுத்தீங்கன்னா வாசிங்க. யோவான் 3:19 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பாத்தீங்களா, பொல்லாங்கு செய்கிற எவனும் எதை பகைக்கிறான்? ஒளியை பகைக்கிறான். எதுக்காக ஒளியிடத்துல வரமாட்டேங்கானா? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. இப்போ வெளிச்சம் போட்ட உடனே இப்ப நான் கேட்பேன், இப்ப நீங்க இப்போ அவங்க தாய் ஸ்தானத்துல இருக்காங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, அந்த இடத்துல டார்ச் யார் வச்சா அப்படின்னு டக்குன்னு கேட்காங்க. கிளிப் அங்க ஏன் போச்சு? துணி காயப்பட அந்த கிளிப் எப்படி அங்க போச்சு? கொடியில கிடக்கணும், ஏன் அங்க போட்டு? ஒரு உதாரணம் சொல்றேன், கிளிப் கிடக்குன்னு சொல்றேன். அப்ப நீங்க எந்த வெளிச்சத்துலதான் எங்களை கண்டிக்கீங்க? எப்படி கண்டிக்கப்படுறாங்க? இந்த வெளிச்சத்துலதான் கண்டிக்க முடியும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்துல வராது இருக்கிறான். வெளிச்சம் போட்டா தெரிஞ்சிடும் என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப நீங்க வெளியிருந்து வர்றீங்க, வீட்டுக்கு வர்றீங்க, பிள்ளைகள் காலையில சாயங்காலம் வரைக்கும் இருந்தாங்க, எது பொருள் எங்கெங்க வச்சிருக்காங்களோன்னு யோசிச்சுட்டே வர்றீங்க. ஒரு சாயங்காலம் ஆயிட்டு நைட் 7 மணி உள்ள வர்றீங்க. வந்தவுடனே நீங்க இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? தெரியாது. லைட்டை போட்டு வெளிச்சம் வந்த உடனே, ஐயோ பேக் இங்க இருக்கு, தலைவாணி அங்க கிடக்கு, இது இங்க இருக்கு, இதெல்லாம் யார் இப்படி போட்டா? உடனே கூப்பிட்டு கண்டிக்கீங்க. அப்போ நீங்க பார்த்தோன்னே, ஐயோ இந்த வெளிச்சம் போட்டு பார்த்த உடனே இருட்டா இருக்கும் கூட ஒண்ணும் தெரியல, வெளிச்சம் போட்டோன்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு. அப்போ நம்முடைய தவறுகள் அனைத்தையும் நான் உணரணும். நான் என்னெல்லாம் தப்பு செய்தேன் உணரணும். இதான் 4வது ஸ்டெப்பு. 5வது இடத்துக்கு நான் வர்றேன். இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்துடணும். 5வது என்ன இடம் அப்படின்னா, இதான் கடைசி. நான் விட்டுவிட தீர்மானிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவுப்பட நீ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னெல்லாம் தவறு செஞ்சுட்டேன் ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்டவங்க தான் தன் தவறுகளை அறிக்கை செய்வாங்க. அதான் இங்க போட்டு பாருங்க, 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். யோவான் 3:20-21 பாக்குறோம்.
20 ஒளியிடத்துல வராது இருக்கலாம் பொல்லாங்க செய்கிறவன். ஆனா 21 வசனத்துல போட்டிருக்கு, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று அறிந்து, அதாவது செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான். அப்போ வெளிச்சத்துல தரணும் வெளிச்சம் போட்டு பாருங்க, நான் எவ்வளவு சுத்தமானா இருக்கிறேன் அப்படிங்கறத நம்ம அறிய முடியும். அப்ப அங்க போட்டிருக்கு 1:1 என்ன பார்த்தோம், அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியிலே நடந்தால், ஒளியில நடக்கும் போதுதான் தெரியும். இருட்டுக்கு இருக்கும்போது இந்த பார்த்தீங்களா, இதுல ஒரு சின்ன மடிப்பு இருக்கு, இந்த மடிப்பு கூட எனக்கு தெரியாது. இருட்டுக்கு தெரியுமா, என் சட்டில ஒரு சின்ன கரவுக்கு தெரியுமா, இருட்டுக்கு இருக்கும்போது தெரியாது. ஆனா வெளிச்சத்துல இருக்கும்போது அழகா தெரிஞ்சிடும். அப்ப இந்த வேதங்கிற வெளிச்சத்துக்குள்ள என் வாழ்க்கையை நான் கொண்டு வரும்போது, என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் செய்த எல்லா தவறுகளும் வெளிப்படுமா படாதா? வெளிப்படும். என்னோட வச்சுப்பெல்லாம் கேட்டீங்கன்னா, நான் உண்மையாவே பயங்கரமான பாவத்துல கிடந்தேன். நான் இது சுயநலமா உள்ளவனா, தேவனை துக்கப்படுத்தி இந்த வேதத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது. மனம் திரும்புவது சாதாரண நினைச்சிடாதீங்க. அதனாலதான் இன்னைக்கு சபைகள்ல இப்படி சொல்றேன், உங்களுக்கு தெரியும், புறம்பத்தில் பேச செய்துதான் உங்களுக்கு தெரியும். நீ லஞ்சம் கொடுத்து டீச்சர்களை வாங்கியிருந்தா கட்டாயம் ராஜினாமா செய்யணும். இல்ல நீ ரட்சிக்கப்படல, பரலத்துக்கு போக முடியாது. அந்த லஞ்ச பணத்துல வேலை வாங்கி சம்பாதித்த அந்த வீடு, கட்டின வீடு, வாங்கின நகை நட்டு எல்லாத்தையும் அரசாங்கத்தை ஒப்படைக்கணும். இல்லைன்னா நீ நித்திய ஜீவனை பிரவேசிக்க முடியாது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப குருவானவர்களே அப்படிதான் ஆயிட்டாங்க. இப்ப கருப்பு கயிறு மாறணும் 4 லட்சம். சீனியாட்டிலாம் இப்ப கிடையாது, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. 4 லட்சம் கொடுக்கணும். இந்த 4க்கு பேர் 8 கொடுத்தா உடனே உள்ள போட்டுருவாங்க. ஒரு வேக்கண்ட் ஆயிடுச்சு, அப்படியாகும் இப்படியாகும் ஒரு கதையை அடிச்சு, அந்த ஒரு அவசரமான சூழ்நிலை அவரை போட வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழகா அடிச்சு விட்டுருவாங்க. 8 லட்சத்துக்கு 10 லட்சம் போனா அவ்வளவுதான். வெள்ளைக்கீரை என்ன ஆயிரும், கருப்பு கீரை மாறி. இது ரட்சிப்பே கிடையாது. நான் சொன்ன உடனே நீங்க என்ன பெரிய நினைக்காதீங்க, சாதாரண காரியம் இதெல்லாம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப நம்ம எதெல்லாம் செலுத்த வேண்டியது இருக்கோ, எதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது இருக்கோ, அந்த காரியங்கள்லாம் தேவன் அறிக்கை செய்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு. அது ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானது மட்டும் இல்ல, மனுஷன்டி ஒப்புரவாகணும். சிலுவைங்கிறது இங்க நேருக்கு நேர் இப்படி இருக்கிறது மட்டும் கிடையாது. சிலுவை சக மனிதர்களிடத்துல என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நான் ஒப்புரவ வேண்டியது இருக்கு. அதுதான் இந்த 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 ஒரு, அதாவது இது வந்து வெர்டிகல் பொசிஷன், இது ஹரிசாண்டல் பொசிஷன். வெர்டிகல் பொசிஷன்ல நானும் தேவனும் ஒப்புரவாக வேண்டியது இருக்கு. தேவனுக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. ஹரிசாண்டல் பொசிஷன் இருக்கு பாருங்க, சிலுவைக்கு ஹரிசாண்டல் பொசிஷன் இருக்குல்ல, இதுல நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சக மனிதர்களோடு என்ன செய்ய வேண்டியது, ஒப்புரவ வேண்டியது இருக்கு. இதை செய்யல அப்படின்னா உண்மையான வெற்றிப்பு கிடையாது. அதான் சகையை செய்தார். ஆண்டவரே, ஒரு இடத்துல நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்திலே, நம்ம நாளத்திலே செலுத்தணுங்கிறது கற்பனை கிடையாது. ஆனா வாங்கினதையாவது திரும்பி கொடுக்கணும். இல்லைன்னா உண்மையிலே அந்த ரெச்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கவே முடியாது. நான் சில வேலை பார்க்கும் போது விழுந்தது, நான் இந்த கிட்கெட் எடுத்து சாப்பிட்டது, ஒரு கடையில வேலை பார்த்து கிட்கெட் எடுத்து சாப்பிட்டதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஒரு 28 இயர்ஸ் 30 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் படிக்கும்போது நான் வாங்கினதை கூட என்ன செஞ்சிருக்கேன்னா எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கு கூட ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல போய் கொடுத்து என்ன மன்னிச்சிருக்கேன்னு கேட்டிருக்கேன். எதுக்கு? இது நான் அடிப்படை கட்டாயமா? இதை செஞ்சா நம்ம நீதிமானா காமிச்சிடலாமா? இல்ல, தேவன் உணர்த்துகிறார், செய்கிறோம். அப்ப இதுதான் உண்மையான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும், முதல்ல நான் பாவிங்கிறத உணர்றேன், என்னை நானே ரட்சித்துக்குள்ள திராணிகள்ங்கிறத உணர்றேன். என்னை ரட்சிக்க தேவன் மனுஷனா அந்த பூமிக்கு வந்தா என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தாருங்கிறத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். 4வது என்ன செய்யறேன், ஒளியிடத்துல வந்து என்னுடைய ஒவ்வொன்றையும் நான் அறிக்கை செய்து, ஐயோ நான் என்னென்ன தவறு செஞ்சுட்டேன், என்னென்ன வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கும் போதுதான் எனக்கு எது இந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரியுது. அம்மா நான் எந்தெந்த இடத்துல தவறுனேன், எங்கெங்க. இப்ப நான் வந்து இருட்டுல இருந்தா நான் ஒழுங்கா உட்காந்துக்கிறேன்னு தெரியாது. ஆனா வெளிச்சத்துல இருந்தா சரியா அந்த இடத்துல சேர் இருக்கு, இங்க டேபிள் இருக்கு, நம்ம இங்கதான் மாங்காய் போடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப இந்த வெளிச்சத்துல என் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்த வேண்டியதை செய்றேன், சரிப்படுத்துகிறேன். 5வது என்னது, விட்டு விடுற காரியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் வருவான்னு சொல்லி நீதிமொழிகள் 28:13 இருக்கு. இந்த இடத்துக்குள்ள நான் வர்றதுக்கு பேர் தான் உண்மையான ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க இதுக்கு முத்திரையாக தான் ஞானஸ்தானத்தை பெறாங்க. அதுல ஞானஸ்தானம் என்னங்கிறத பார்த்தாச்சு. இனிமே இந்த ஞானஸ்தானத்தின் போது நமக்கு என்னெல்லாம் நம்ம சத்தியத்தை அறியணுங்கிறத நான் அடுத்த இந்த பைபிள் ஸ்டடியில உங்கள்கிட்ட தீர்க்கமா தெளிவா உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். கர்த்தர் சுத்தமானா நாளை தின மாலை வேளையில இப்ப இந்த ஞானஸ்நானத்துக்கு முன்பாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை நான் சொல்லியாச்சு. அப்ப நான் ரட்சிக்கப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தினால் கழுவப்படும். நான் பாவிங்கிற நிலைமையை உணர்ந்து, இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாதவர், என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல
அவர் சிலுவையில் எனக்காக மரணம் அடைந்தார். இந்த தேவ அன்பை உணர்ந்து அன்றைய நான் பாவி அப்படிங்கிற உணர்வோடு என் ஒட்டுமொத்த பாவங்களை உணர்ந்து நான் அறிக்கை செய்யும் போது அன்றைய விளையாடப்பட்ட ரத்தத்தினால கழுவும் என்று நான் சொல்லி நான் எழுந்திருக்கும் போது எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு எழும்பணும்? இயேசு கிறிஸ்து அப்படி விளையாடப்பட்ட ரத்தத்தினால என்ன செஞ்சுட்டாரு? என்ன கழுவி விட்டார். இந்த விசுவாசத்தோடு எழும்பணும். மன பிரம்மெல்லாம் கிடையாது, நீங்களா யூகிச்சுக்கெல்லாம் கிடையாது. வசனம் சொல்லுது, நாம் நம்முடைய பாவங்களை, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவரா இருக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, நமக்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அறிக்கை செஞ்சுட்டா, உணர்ந்து அறிக்கை செஞ்சா அடுத்து என்ன நடக்கு? நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதிமுள்ளவரா இருக்கிறார். இப்ப அறிக்கை செஞ்ச உடனே எப்படி நான் பாக்குறது? அவர் மன்னிக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இருதயத்துல ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் அகற்ற மாதிரி ஒரு காட்சி காமிப்பாரா? இல்லை. அங்கிருந்து வானத்திலிருந்து ஒரு ரத்தம் வந்து அப்படியே நம்மளை கழுவுறது அப்படி காமிப்பாரா? அதுவும் கிடையாது. அல்லது நம்முடைய சரீரம் அப்படி துள்ளி குதிச்சு அப்படி ரட்சிக்கப்பட்டு அப்படிங்கிற உணர்வு பெறுமா? கிடையாது. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, அப்படி என்ன அர்த்தம்? இது கண்டிஷன். நம்ம அறிக்கை செய்தா, இஃப் we confess our sins in a genuine manner, உண்மையா நேர்மையா உண்மையான இருதயத்தோடு என் பாவங்களை அறிக்கை செய்தா அவர் என்ன செய்யறாரு? பாவங்களை மன்னித்து. இதுக்கு நான் அத்தாட்சியை தேட வேண்டாம், இந்த வசனம் தான் அத்தாட்சி. வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவர் என் பாவங்களை மன்னிப்பாருங்கிறது போட்டிருக்க போடலையா? மன்னித்து நான் அறிக்கை செய்தா அவர் மன்னிப்பார். இதோ நான் உன் பாவத்தை மன்னிச்சு வானத்தின் சத்தம் வரணுமா? சத்தம் கட்டாயம் கேட்கணுமா? கேட்க வேண்டாம். கேட்கணுமா? கேட்க வேண்டாம். அப்படியே போட்டிருக்கு, கேட்கும். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இதோ ஜெய்டன் உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, இதோ செல்வகுமார் உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. வானத்திலிருந்து சத்தம் வருமா? நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. இப்படிதான் நிறைய நூதனமான உபதேசங்கள்லாம் இருக்கு. நான் அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பார். வாக்கு கொடுத்தாரா இல்லையா? வாக்கு தத்தம் இது. அப்ப நான் அறிக்கை செஞ்சுட்டா அடுத்த விசுவாசம் எனக்கு என்ன வந்துடணும்? என் பாவங்கள் அனைத்து என்ன செய்யப்பட்டுட்டு, அதான் நிச்சயம். இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்ப நான் உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கும் போது, நான் எழுந்திருக்கும் போது மன்னிக்கப்படலையா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வரும் தெரியுமா? உங்க சுய புத்திக்கு இடம் கொடுத்தா மன்னிச்சிருப்பாரா மாட்டாரா? ஒருவேளை மன்னிக்காம இருப்பாரோ? மன்னிச்சிருப்பாரோ? தெரியலையே. ஏன் இந்த டவுட்டு? வசனத்தை விசுவாசிக்கலாம் சந்தேகப்படணும். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்துல வரும். அப்ப நான் வசனத்தை விசுவாசத்தை எனக்கு இந்த கேள்வி வருமா? எனக்கு ரசித்தாரா ரசிக்கலையா, பாவங்களை மன்னிச்சுட்டாரா மன்னிக்கலாம், ஏதாவது கேள்வி வருமா? வராது. வசனத்துல நம்ம அறிக்கையிட்டா மன்னிப்புன்னு சொல்லிட்டாரு. அவர் மன்னிச்சிட்டாரா இல்லையா? அப்போ மன்னிச்சிட்டாரு. அவர் வசனத்துக்கு விலகு வரா? வசனத்தை மீறுவாரா? மீறவே மாட்டார். அவன் ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒப்பு கொடுங்க.